அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு மே மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசையானது நடக்க இருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, முக்கியமாக கிரகங்களின் அடிப்படையின்படி உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டமானது தரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனியில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும். அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியும். தாய்வழி உறவுகளால் நன்மைகள் நிறைய வரப்போகுது. தொலை தூரத்திலிருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. கணவன் மனைவிக்குடைய சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகி விடுங்க. ஒருவரைக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு கூடி வரப்போகுது. இன்னும் சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சியில் சாதகமான பலன்கள் நடக்க போகுது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக நீங்கள் இருக்கணும். இன்னும் சிலருக்கு குடும்பத்தோடு ஆன்மீக பயணங்கள் மேற்கொண்டு பிரசித்தி பெற்ற வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான விசா கிடைக்கும். பிள்ளைங்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டிய நிலை உண்டாகும். மேலும் பணியாட்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்க போகுது. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க போகுது. அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். கோரிக்கைகள் அனைத்தும் நடக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. தொழில் அதிபர்கள் வியாபாரிகள் மாத பிற்பகுதிக்கு மேலே சிறப்பான பலன்களை காண முடியும். பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். எதிர்பாராத பண வரவோடு திடீர் செலவுகளும் உங்களுக்கு வரக்கூடும். மேலும் கலைஞர்களுக்கு சக கலைஞர்களால் இருந்து வந்த தொல்லை நீங்கி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பொது நிகழ்ச்சிகளில் கௌரவிக்கப்படுவீங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மனதில் தேவையற்ற குழப்பம் வரக்கூடும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நல்லது. மேலும் பெண்கள் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறுவாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களோட அனுகூலமான விஷயங்கள் இருக்க போகுது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாட்களாக இருக்க போகுது. சுய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமானது இந்த காலகட்டம் கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 25 மற்றும் 30. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 3, 4, 10, 13, 11. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 3. சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 14. செய்ய வேண்டிய பரிகாரம் தேய்பிரை சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானை வழிபடுங்க. ஞாயிற்றுக்கிழமையன்று ராகு காலத்தில் காளிக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்வது போன்ற இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த 3 கடவுளுமே உங்களுக்கு மாற்றி அமைத்து கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த விஷயங்கள் அனைத்தையும் செய்து பாருங்கள். மேலும் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பலன் பெறட்டும். அதே போல் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாணக்கியத்தனத்தாலும் சாதுர்த்தியம் கொண்ட செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் அடைந்துள்ள நிலையில் நட்சத்திரபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செயல்களில் சிக்கல் உண்டாகும். வியாபாரம் மற்றும் தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்காது.
மேலும் இதுவரை இருந்து வந்த நன்மையான நிலை மாற்றப்படும். ஒவ்வொன்றையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும். குரு பகவானின் பார்வையில் ராகு மற்றும் சனி ஏற்படும் பாதகங்கள் பலன்களை நெருங்க விடாமல் போக்க வைப்பார். உடல்நிலையில் முன்னேற்றம் கிடைக்கும். தாய் வழி உறவால் ஆதரவு உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை கிடைக்கும். வரவு அதிகரிக்கும். செலவு ஏற்பட்டாலுமே அது அத்தியாவசியமாக இருக்கக்கூடும். மேலும் ஜீவனாதிபதி சூரியன் 7வது இடத்துல சஞ்சரிப்பதால் பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். விவசாயிகள் வேளாண்மையில் அக்கறை ஏற்படுத்துவது நல்லது. மேலும் உடல் நிலையில் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். உழைப்பாளர்கள் நிலை உயரும். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மே 28. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 18, 21, 27 மற்றும் 30. செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமான வழிபட்டு வர நன்மை கிடைக்கும். அதே போல் அனுசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த வேலையில் உறுதியாக இருந்து அதை முடித்து கொடுக்கும் வலிமை கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துவார். உடல் நிலையில் பாதிப்பு உண்டாக்குவார். குரு பகவானின் பார்வை 4வது இடத்துல பதிவதால் அவை உங்களை நெருங்காமல் போகும். மேலும் மே மாதம் 31 வரைக்குமே அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பண வருமானம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும். பிள்ளைங்களுக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். இன்னும் சிலருக்கு காதல் உண்டாகும். உறவுகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை இல்லாமல் போகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ளவும் முடியும். எதிர்பாலினத்தாரால் லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை சங்கடம் முடிவுக்கு வரும். மேலும் ஜூன் மாதம் 2 முதல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த வேலை நடக்கும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியவர்கள் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த இடம் மாற்றங்கள் ஏற்படும். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருபவர்களுக்கு நிர்வாகத்தை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. பணிபுரிய இடத்துல யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். மாணவர்களுக்கு உயர் கல்வி கனவு நனவாகும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே 29. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் மே 26, 27. செய்ய வேண்டிய பரிகாரம் கால பைரவரை வழிபட்டு வர சங்கடம் நீங்கும். மேலும் கேட்டி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வர உங்களுக்கு இந்த காலகட்டம் விருப்பங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. அதாவது ஜூன் 2 முதல் புதன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் கனவு நனவாகும். இழுப்பறையாக இருந்த வேலை முடிவுக்கு வரும். வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இடம் வீடு வாங்கும் மேற்கொண்ட முயற்சியில் வெற்றி அடைவீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். உயர்கல்வி கனவு நனவாகும். மேலும் மே மாதம் 31 வரைக்குமே சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் முயற்சிக்கேற்ற லாபத்தை கொடுப்பார். தொழிலில் கூடுதல் அக்கறை தேவை. புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரம் அறிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. வேலைக்கு வெளிநாடு செல்ல முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு உண்டாகும். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலுமே அவருடைய பார்வை உங்களுடைய விஷயங்கள் அனைத்தையுமே பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள முடியும். 4வது இடமான சனி ராகுவால் ஏற்படும் பாதிப்பு உங்களை நெருங்காமல் போகும். ஆரோக்கியமாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷமான நிலை இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். வீட்டில் புதிய பொருள் சேரும். நேற்றைய கனவு நனவாகும். பிள்ளைகள் எதிர்காலத்தை மனதில் வைத்து சேமிப்பை உயர்த்துவீங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு நிதானமாக காப்பது நல்லதுங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே 30. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 27 மற்றும் ஜூன் 5, 9, 14. செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வர நன்மைகள் பலவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த மே மாதம் 26ஆம் தேதி அமாவாசை நடக்கிறதுக்கு, இந்த அமாவாசைக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக நிச்சயமாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனியில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பழனி ஆண்டவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா
இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அவர் உங்களுக்கு கூடிய விரைவில் கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட வந்து சேரும். நன்றி.